வாங்க மார்க்கெட்டோட பல்ஸ, அதாவது ஃபாரெக்ஸ் சார்ட்டிங்க எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு டாக்டர் இசிஜி பார்த்து ஹார்ட் பீட் சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி தான் ட்ரேடர்ஸ் சார்ட்டை பார்த்து பணத்தோட துடிப்பை படிக்கிறாங்க. ஃபாரெக்ஸ் சார்ட்ஸை பார்க்கும்போது ஒரே கோடா கிறுக்கலா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? அதில் இருக்கிற ஜிக்ஸாக் கோடுகள், அந்த பார்ஸ், அப்புறம் சிவப்பு பச்சை கேண்டில்ஸ், இதெல்லாம் என்னன்னே புரியாது இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வெறும் பழைய பிரைஸ் ரெக்கார்ட் தான். சரி வாங்க, சிம்பிள்ல இருந்து டீடைல்டான 3 முக்கியமான சார்ட் டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல லைன் சார்ட். இது ரொம்ப சிம்பிள். பிரைஸ் மேல போகுதா இல்ல கீழே வருதான்னு மட்டும் காட்டும். அடுத்தது பார் சார்ட். இது லைன் சார்ட்டை விட ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கொடுக்கும். அடுத்து ரொம்ப பாப்புலரான கேண்டில் ஸ்டிக் சார்ட். இது மார்க்கெட்டோட எமோஷனையே காட்டும், பயம், பேராசை எல்லாத்தையும். இப்போ இந்த 3 சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சிம்பிளிசிட்டி, டீடைல், இமோஷன்ஸ், இதுல எப்படியெல்லாம் மாறுதுன்னு தெரியும். சரி, நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்னிங். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் போட்டு சார்ட்டே குழப்பிடுவாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்ட் எவ்ளோ சிம்பிளா இருக்கோ அவ்ளோ நல்லது. உங்க கோல் விஷயத்தை தெளிவா பாக்குறது தான், காம்ப்ளிகேட் பண்றது இல்ல. சரி, இப்போ உங்களுக்கு சார்ட்ஸ் பத்தி புரிஞ்சிருச்சு. ஆனா இத வச்சு அடுத்த மூவ் என்னன்னு எப்படி கணிக்கிறது?